விஜயை ஒடுக்குவதற்கு எல்லா வகையிலும் முயற்சிக்கிறார்கள். பழியை தூக்கி விஜய் மீது போட வேண்டும். அதற்கு ஊடக வாயிலாக விஜய்க்கு எதிராக கருத்து சொல்வதற்கு தோழமை கட்சிகள் நிர்பந்திக்கப்படுகிறார்களோ என்று கூட நான் சந்தேகிக்கிறேன். ஏனென்றால் அந்த அளவுக்கு கூவுகிறார்கள். MCR Pure Cotton Club, formals and casual shirts. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் iSpot, a premium smart plot community. பெரிய அளவில் விஜயை நசுக்குவதற்கு நடக்கிற முயற்சிக்கு எதிராக விஜய்க்கு கிடைத்திருக்கக்கூடிய ரிலீஃப் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர். பிஜேபிக்கான வழக்குகளை அதிகமாக வாதாடியவர்கள் இப்போ யார் இடத்தில் போய் விஜய் தஞ்சம் புகுத்திருக்கிறார்கள் பாக்குறீங்களா அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. உங்களுக்காக தொடர்ந்து வாதாடுபவர்கள் திமுக நிலை வித்வான்களா? நீங்க ஒரு 4-5 பேரை எப்போ எங்கேஜ் பண்ணி வச்சிருக்கீங்க, அவங்க யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக. உங்களுக்கு எதிரான வலிமையான வாதங்கள் முன்வைக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதையும் மீறி உண்மையை உரத்த குரலில் பேசுபவர்களை தேடி விஜய் போயிருக்கிறார். அவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு தரப்பில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் அமைக்கப்பட்டது ஏன் என்று உச்சநீதிமன்ற 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு எழுப்பிய கேள்விக்கு திருப்திகரமான பதில் அளிக்கவில்லை. திரு ஆதவ் அர்ஜுனா தாக்கல் செய்த மனு அதிலே கூறப்பட்டிருக்கிறது, எங்களை பற்றி கூறிய கருத்துக்கள் அவதூறானவை, எங்கள் தரப்பு கேட்காமலேயே SIT போடப்பட்டது. நண்பர் மதிப்புக்குரிய திருமாவளவன் சொல்லுகிறார், ஏன் விஜயை கைது செய்யவில்லை? எப்படி எடுத்த உடனே ஆளுங்கட்சியின் மனம் குளிர வைக்க வேண்டும் என்பதற்காக விஜயை ஏன் கைது செய்யவில்லை என்று திருமாவளவன் கேட்பது எனக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. பக்கம் நிற்பதன் மூலம் அவர்களுக்கு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் அரசியல் கணக்குகள் இருக்கலாம், இருக்கிறது என்பதை நான் மறுக்கவில்லை. அதாவது தனித்து விடப்பட்ட நிலையில் எல்லோரையும் சுற்றி வழக்குகள் பாய்கிறது என்கிற நிலையில் அதிமுக என்கிற ஒரு பெரிய கட்சி தங்களுக்கு ஆதரவாகவும் பாஜக என்ற மத்தியில் ஆளுங்கட்சி கட்சி ஆதரவாகவும் குரல் எழுப்புவதை விஜய் கட்சியினர் ரசிக்கிறார்கள், மகிழ்கிறார்கள். தலைமை என்ன நினைக்கிறது, என்ன நினைக்கும் என்று கருதாமலேயே ஒரு 10 பேர் கொடியோடு போய் எடப்பாடி பழனிசாமி வண்டி முன் நிற்கிறார்கள், கொடியை ஆட்டுகிறார்கள். அதை கண்டு இயல்பாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார். திமுகவிடம் கவலை பறந்திருக்கிறது. விஜய் காங்கிரஸ் பக்கம் போனாலும் இவர்கள் காலி, அதிமுக பக்கம் போனாலும் காலி என்கிற நிலைமை. உச்சநீதிமன்றத்தில் தாவேகவினருக்கும் தமிழக அரசுக்கும் நடுவே நடந்த அந்த வாத விவாதங்கள் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ ஒரு மூத்த பத்திரிகையாளராக இந்த வழக்கு குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கரூரில் நடந்த துயர சம்பவம் தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்ற அமர்வில் ஒரு 4-5 மனுக்கள் தாக்கலாகி இருக்கின்றன. வெவ்வேறு பிளியோட சிபிஐ விசாரணை உட்பட வெவ்வேறு பிளியோட 4-5 மனுக்கள் தாக்கலாகி அது 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரணைக்கு அட்மிட் பண்ணி எடுத்துக்கொண்டு ஒரு நாள் விசாரித்து சில அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் தெரிவித்து பதில் மனு தாக்கல் செய்வது, அந்த ப்ராசஸ் வாஸ் கோயிங். அந்த நேரத்தில் திடீரென்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் ஆகிறது. அந்த மனுவினுடைய பிரேயர் என்னன்னு சொன்னால், இந்த மாதிரியான தலைவர்களுடைய பிரச்சாரங்கள் அதை நடத்துவது, நெடுஞ்சாலைகளில் நடத்துவது, இது தொடர்பாக சில வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பிரேயர். இந்த பிரேயர் அட்மிட் ஆகி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணணும்னு மாண்புமிகு நீதியரசர் திரு செந்தில்குமார் ஒரு ஆர்டர் போடுறாரு. அந்த ஆர்டர் போடுகிற சமயத்தில் சில அப்சர்வேஷன் சொல்லுகிறார். விஜயோ அவங்க கட்சியை சேர்ந்தவர்களோ பொறுப்பில்லாமல் போயிட்டாங்க, அது இதெல்லாம் ஒரு தலைமை பண்பு இல்லை, அப்படி இப்படிலாம். இவை அனைத்தும் வியப்பை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களாக அமைந்தன. என்னை போன்ற சட்டம் அறியாத ஒரு வேறு துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஏற்பட்ட வியப்பை விட ஒரு செய்தியாளராக சில மூத்த வழக்கறிஞர்கள் 2 பேர், ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றுகிற மூத்த வழக்கறிஞர், அவர் சுப்ரீம் கோர்ட்டிலும் ஆஜராகி இருக்கிறார் என்று நினைக்கிறேன். இன்னொருவர் அரசியல் சட்ட வழக்கறிஞர். இவர்களிடம் நான் பேசிய போது, நாங்கள் இந்த பெட்டிஷனை மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் செய்வார்கள் என்று தான் எதிர்பார்த்தோம். அப்படி நடைபெறாமல் அட்மிட் செய்து ஒரு ஆர்டர் போட்டதோடு தி கமெண்ட்ஸ் வேர் அன்வாரண்டட் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். சில நேரங்களில் நீதிபதி அவர்கள் சில கேள்விகளை, சந்தேகங்களை, எதிர்மறையான கேள்விகளை எழுப்பலாம், அதிலே தவறில்லை. ஆனால் இது அப்படியான கேள்விகளையோ சந்தேகங்களையோ எழுப்புவதல்ல. இந்த மாதிரியான விமர்சனங்கள் ஏன் கூடாது, தவிர்க்கப்பட வேண்டும், அல்லது இந்த மாதிரியான கமெண்ட்ஸ், விமர்சனம் இல்லை என்றாலும் அது விமர்சனம்தான் என்னை பொறுத்தவரை, இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் ஏன் தவிர்க்கப்பட வேண்டும் என்றால், நீதிபதி சார்பு நிலை அற்றவர் என்ற எண்ணம் அப்போதுதான் ஏற்படும். இதை சொன்னவர் திரு மூத்த வழக்கறிஞர் என்னிடத்திலே அஃபிஷியலாக ஆன் த ரெக்கார்டாக சொன்னவர். நீதிபதி ஃபேராக இம்பார்ஷியலாக இருப்பார் என்ற எண்ணத்தை
இம்மாதிரியான கருத்துக்களை தவிர்ப்பது தான் ஏற்படுத்தும். ஸோ இதன் பிறகு இப்போது நான் ஒரு முன்னோட்டம் மாதிரி இதை சொன்னேன். என்ன வியப்பு சாதாரணமானவர்களுக்கே ஏற்பட்டது அல்லது வழக்கறிஞர்களுக்கு ஏற்பட்டதுன்னு. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி சுப்ரீம் கோர்ட்டினுடைய நடந்த வாத பிரதிவாதங்கள். சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு தரப்பில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் அமைக்கப்பட்டது ஏன் என்று உச்சநீதிமன்ற இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு எழுப்பிய கேள்விக்கு திருப்திகரமான பதில் அளிக்கவில்லை. நாங்கள் அமைத்த அதிகாரி நேர்மையானவர், அது அல்ல கேள்வி உங்களை நோக்கி எழுப்பப்பட்டது. மாண்புமிகு நீதியரசர் இங்கே அமைக்க வேண்டிய அவசியம் ஏன் உருவானது என்பதுதான். இரண்டாவது, திரு ஆதவ் அர்ஜுனா தாக்கல் செய்த மனு, அதிலே கூறப்பட்டிருக்கிறது எங்களை பற்றி கூறிய கருத்துக்கள் அவதூறானவை, எங்கள் தரப்பு கேட்காமலேயே எஸ்ஐடி போடப்பட்டது. இதுதான் ரெண்டு முக்கியமான, இந்த இரண்டும் கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட் இட் சீம்ஸ் ஹேஸ் சாட்டிஸ்ஃபைடு வித் தர் ஆர்குமெண்ட்ஸ். மதிப்புக்குரிய கோபால் சுப்ரமணியமும் ஆரியமா சுந்தரம் அவர்களும் என்ன வாதங்களை ஃபார்வர்ட் செய்தார்களோ அதை சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொண்டிருப்பதை போலத்தான் நான் பார்க்கிறேன். ஆகவே சுப்ரீம் கோர்ட்டில் விஜய்க்கு ஒரு ரிலீஃப் கிடைத்திருக்கிறது. பெரிய அளவில் விஜயை நசுக்குவதற்கு நடக்கிற முயற்சிக்கு எதிராக விஜய்க்கு கிடைத்திருக்கக்கூடிய ரிலீஃப் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர். இதற்கு நடுவில் என்ன நடந்தது, அவருக்கு வழக்கறிஞர் கிடைப்பதே சிக்கலாக இருக்கக்கூடிய சூழலை தோற்றுவிக்க ஒரு முயற்சி நடந்தது. அதை தாண்டி தாவேக தரப்பில் வாதாடுவதற்காக தரப்பில் வாதாடுவதற்கு அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ இந்த விஷயத்துல தான் அவங்க சொல்றாங்க, அவங்களுக்காக வாதாடியவர்கள் பிஜேபிக்கான வழக்குகளை அதிகமாக வாதாடியவர்கள். இப்போ யார் இடத்தில் போய் விஜய் தஞ்சம் முகத்திருக்கிறார்கள் பார்க்குறீங்களா அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. உங்களுக்காக தொடர்ந்து வாதாடுபவர்கள் திமுக நிலைய வித்வான்களா, மூத்த வழக்கறிஞர்கள், அவர்கள் எல்லாம் உச்சநீதிமன்றத்திலே மூத்த வழக்கறிஞர்களாக இருப்பவர்கள் நான் மதிக்கிறேன். ஆனால் தமிழக அரசாங்கத்தினுடைய வரி பணத்தை வாரி இறைத்து எங்கெங்கெல்லாம் தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் குட்டுப்படுகிறதோ அப்போதெல்லாம் சிபிஐ விவகாரமோ அல்லது ஆம்ஸ்ட்ராங் விவகாரமோ அல்லது வேறு விவகாரமோ எந்த விவகாரமாக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு 1/2 டஜன் வக்கீல்களை நியமித்து கொண்டு போகிறீர்களே, ஏன் இங்கே திறமையான வழக்கறிஞர்களே இல்லையா? நீங்கள் ஒரு 4-5 பேரை எப்போ எங்கேஜ் பண்ணி வச்சுருக்கீங்க, அவங்க யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக. உங்களுக்கு எதிரான வலிமையான வாதங்கள் முன்வைக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதையும் மீறி உண்மையை உரத்த குரலில் பேசுபவர்களை தேடி விஜய் போயிருக்கிறார், அவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். தாவேகா தரப்பை நான் தொடர்பு கொண்ட போது சில வழக்கறிஞர்களிடம் அணுகும் போது எதிர்மறையான பதில் கிடைத்தது, அது எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது என்று சொன்னார்கள். இவர்கள் செய்யக்கூடியவர்கள் என்று நான் சொல்லுகிறேன். அது சந்தேகத்திற்குரியது. இது போன்ற விமர்சனங்கள் இருக்கு, அப்படி எடுத்துக்கலாமா இந்த விஷயத்தை நம்ம பொறுத்த வரைக்கும்? இல்ல விஜயை ஒடுக்குவதற்கு எல்லா வகையிலும் முயற்சிக்கிறார்கள். பழியை தூக்கி விஜய் மீது போட வேண்டும். அதற்கு ஊடக வாயிலாக ஊடகவியலாளர்கள் என்கிற போர்வையில் உள்ள சில திமுக ஆதரவு விமர்சகர்கள் இவர்களை பிடித்து இருக்கிறார்கள். அதே மாதிரி விஜய்க்கு எதிராக கருத்து சொல்வதற்கு தோழமை கட்சிகள் நிர்பந்திக்கப்படுகிறார்களோ என்று கூட நான் சந்தேகிக்கிறேன். ஏனென்றால் அந்த அளவுக்கு கூவுகிறார்கள். அப்படி என்ன நீங்கள் நியாயமாக நடுநிலையாக பேச வேண்டுமே தவிர, ஒருவர் நம்முடைய நண்பர் மதிப்புக்குரிய திருமாவளவன் சொல்லுகிறார், ஏன் விஜயை கைது செய்யவில்லை? எப்படி எடுத்த உடனே அங்கே நடைபெற்ற விவரம் என்னது, விபத்தா சதியா அல்லது பொறுப்பின்மையா என்கிற கேள்விகளை முன்வைத்து அறிக்கை வெளியிடாமல் ஆளுங்கட்சியின் மனம் குளிர வைக்க வேண்டும் என்பதற்காக விஜயை ஏன் கைது செய்யவில்லை என்று திருமாவளவன் கேட்பது எனக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. அது விஜய் அவர்களை நசுக்குவதற்காக அப்படின்னு நம்ம எல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. இது தார்மீக பொறுப்பு அவருக்கு இருக்கு. யாருக்கு தார்மீக பொறுப்பு? அதனாலதான் நாங்க கைது செய்யணும்னு சொல்றோம்னு திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க. இல்லை, யாருக்கு தார்மீக பொறுப்பு இருக்கிறது? அரசாங்கத்திற்கு. அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ரெண்டு விஷயம் இருக்கு. அக்கௌண்டபிலிட்டி யாருக்கு இருக்கு? அந்த அவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு உரிய பாதுகாப்பை வழங்க தவறிய நிர்வாகம் தான் முதல் பொறுப்பேற்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், பொதுமக்கள், பெண்கள், குழந்தைகள் அவ்வளவு நெருக்கமாக போயிருக்க கூடாது. விஜய் தொண்டர்கள் படை மாதிரி ஒரு அமைப்பை வைத்து விலக்கி இருக்க வேண்டும். இவையெல்லாம் வருகிறது, ரெஸ்பான்சிபிலிட்டியில், பொறுப்பில் வருகிறது. மாவட்ட நிர்வாகம், அரசு நிர்வாகம் எந்திரம் இடம் கொடுப்பதிலிருந்து எல்லா விஷயங்களிலும் கவனமாக செயல்பட்டிருக்க வேண்டியது மாவட்ட நிர்வாகம். It is the failure of the administration. It is the failure of the police. ஆனால் இது உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் கேட்கிற கேள்வி எல்லாத்திற்கும் இங்க தக்க பதில் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. தக்க பதில் கொடுக்கப்பட்டதாக நான் கருதவில்லை. உச்சநீதிமன்றம் திருப்தி அடைந்ததாக நான் நினைக்கவில்லை. எப்படி 30 உடல்களை இரவுக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க அப்படிங்கிறது மனுதாரர் தரப்புல இருந்து எழுப்பக்கூடிய கேள்வியா இருந்தது. அது நியாயமான கேள்வியா இருக்காது. மேபி இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, வேணா எத்தனை பெஞ்ச் இருந்தது அப்படின்னு இவர் கேட்டாரு.
ஸோ பக்கத்தில் இவ்வளோ டாக்டர்ஸ் இருந்தாங்க, ஒரு மாநாடுக்கு வந்திருந்தாங்க, அவங்கள கூப்பிட்டோம். உச்சநீதிமன்றத்தில் உயிரிழந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவருடைய மனுவில் இந்த எஸ்ஐடி மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே 1-2 உயிரிழந்த குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுடைய குடும்பங்களை சந்தித்த போது நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் மீதும் நம்பிக்கை இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். இவையெல்லாம் மாநில அரசுக்கு எதிராக பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுடைய மனநிலையை வெளிப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு இது நகரும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். நிச்சயமா ஐ ஜஸ்ட் வாண்டட் டு வெயிட் தி அவுட்கம் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அண்ட் ஆல்சோ தி ஆர்டர் ஆஃப் தி மதுரை பெஞ்ச். நிச்சயமா இதுல இன்னொரு முரண் இருந்தது என்னால் பார்க்க முடிஞ்சது. நேற்று வந்து இந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும், கரூர் வழக்கை பொறுத்த வரைக்கும், அதாவது வந்து எஸ்ஐடியில் நாங்கள் அதாவது உயர்நீதிமன்றம் பரிந்துரைத்த அதிகாரி வந்து ஏற்கனவே சிபிஐயில் வந்து இருந்திருக்கிறாரு, ஒரு நல்ல அதிகாரி அப்படின்னு வந்து தமிழக அரசு வாதாடுது. ஆனால் இதே வந்து கிட்னி முறைகேடு வழக்கில் வந்து உயர்நீதிமன்றம் தான் அந்த எஸ்ஐடி குழுவை அமைச்சிருக்கிறாங்க. ஆனால் அதை எதிர்க்கிறாங்க தமிழக அரசு. நாங்கள் வந்து சில அதிகாரிகளோட பேரை வந்து சஜஸ்ட் பண்ணுறோம், அதுலேருந்து நீங்கள் எஸ்ஐடி அமைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கும் முரண் இருக்கிறத என்னால் பார்க்க முடியும். நிச்சயமாக முரண் இருக்கிறது மட்டுமல்ல, கிட்னி திருட்டு வழக்கில் ஏன் தமிழக அரசு பதட்டப்படுகிறது என்று நான் கேட்க விரும்புகிறேன். எந்த வழக்காக இருந்தாலும் இவங்களுக்கு எதிராக ஒரு ஆர்டர்னால் பதட்டம் வருது இவங்ககிட்ட. அது அண்மையில் பார்த்தீங்கன்னா வரிசையாக 1-2 வழக்குகளில் உயர்நீதிமன்றத்தில் வந்து இவங்க கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு இங்கே சிபிசிஐடி கிட்ட ஒப்படைச்சாங்க. சிபிசிஐடியினுடைய விசாரணை சரியாக நடத்தப்படலைன்னு தான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு இதில் வந்து இவங்க சிபிஐ ஆர்டர் பண்ணுறாங்க. இவங்க உடனே அது ஹைகோர்ட் ஆர்டரை எதிர்த்துட்டு சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க. இது ஏன் வந்து இவங்ககிட்ட இருக்குது? ரெண்டாவது, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல எஸ்ஐடி, இந்த விஷயத்துக்கே நான் வரேன். எஸ்ஐடி விஷயத்துலேயும் கிட்னி திருட்டு வழக்குலையும் இருக்கக்கூடிய முரண்பாட்டை நீங்கள் சுட்டி காட்டினீங்க. நான் எஸ்ஐடி விஷயத்திலே ஒரு கேள்வி கேட்குறேன். அவர் இருந்தவர் சிபிஐயில் பணியாற்றியவர், நேர்மையான அதிகாரி. எனக்கு வந்து அந்த அதிகாரி திரு அஸ்ரா கர்க் மீது எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் பெரிய மரியாதை உண்டு. அவர் நேர்மையானவர் என்பதிலெல்லாம் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்குற தமிழக அரசு ஏன் அவரை செயல்பட விடாமல் குறுகிய காலத்தில் வெவ்வேறு இடங்களில் பந்தாடியது? அந்த கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். ரெண்டாவது, திமுகவுக்கு இதில் எந்த பயம் இல்லை, எந்த தொடர்பும் இல்லை. இது வந்து இயற்கையாக ஏற்பட்ட விபத்து தான். நாங்கள் ஒழுங்காக நம்பி தான் நல்ல இடத்த கொடுத்தோம். இந்த கதை கம்பி சுற்றுற கதையெல்லாம் சொல்கிறீங்கல்ல, சிபிஐட்ட கொடுத்துருங்க. ஏன் அதுக்கு யோசிக்கிறீங்க? வேணான்னு பதறீங்க, சிபிஐட்ட கொடுக்க முடியாதுன்றீங்க. ஆகவே நீதிமன்றம் அந்த உத்தரவை விட்டால் அது உண்மையை வெளிவர உதவும் என்று நான் பார்க்கிறேன். நேற்று ஆனால் இவங்கள தான் மேற்கோள் காமிக்கிறாங்க. இதே உச்சநீதிமன்றம் தான் சொன்னிச்சு, சிபிஐக்கு வந்துட்டு மாற்றணும்னா அப்போ காவல்துறை, அதாவது மாநில காவல்துறை மேலே வந்து நம்பிக்கையின்மை ஏற்பட்டுவிடும். எல்லா வழக்கையும் சிபிஐ எடுத்து பண்ண முடியுமா? அப்போ மாநில காவல்துறை எதுக்கு இருக்குது அப்படின்னு வேற ஒரு வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் சொன்னதை இவங்க மேற்கோள் காமிக்கிறாங்க. அதை காரணம் காமிச்சு நாங்கள் வந்து சிபிஐக்கு மாற்ற வேணாம்னு சொல்கிறோம். இங்கே வந்து அஸ்ரகார் தலைமையில் எஸ்ஐடி போடப்பட்டிருக்க ஒரு சிறந்த அதிகாரி, கண்டிப்பாக வந்துட்டு உண்மைகள் வெளியில் வரும் அப்படிங்கிறாங்க. யார் மேல் அதிகமாக குற்றம் சாட்டப்படுகிறதோ அந்த கட்சி மட்டுமின்றி வெவ்வேறு கட்சிகள் காவல்துறை மீது நம்பிக்கையின்மையை தெரிவிக்கின்றன. இதையும் தாண்டி அந்த குடும்பம், உயிரிழந்தவர்களுடைய குடும்பம், அந்த குடும்பத்திற்கு உங்கள் விசாரணை நீதியை வழங்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். அது ஏற்படுத்தவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை. அவங்க இன்னொரு விமர்சனமும் வைக்கிறாங்க, மனுதாரர்கள் வந்து அவ்வளோ வசதி படைத்தவர்களா, உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்து அதை செயல்படுத்துகிற அளவுக்கு வசதி படைத்தவர்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் அவங்க வைக்கிறாங்க. அப்போ அவங்க யார் சார்பில் வந்து வாதாடுறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை இருக்கட்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு யார் வேண்டுமானாலும் உதவ முன்வந்திருக்கலாம், அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் அப்படி யாராவது உதவ முன்வந்திருந்தாலும் அது தவறில்லை. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் வேண்டும் என்பதற்காக அந்த முயற்சியை யாராவது எடுத்திருந்தாலும் அதை நான் பாராட்டுவேன். பிரமாண பத்திரம் தாக்கல் செய்த பிறகுதான் இதில் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்குங்கிறது தெரியும். இது எத்தனை, ஏன்னா தேதி எதுவும் குறிப்பிடலை, ரிசர்வ்டுங்கிறது மட்டும் தெரியுது. எப்போ இது நடைபெறும்? எனக்கு தெரிந்து மிக விரைவில் வரும் என்று தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து குழப்பங்கள் ஏற்படக்கூடாது. இங்கே ஒரு வழக்கு போயிட்டுருக்கு. ரெண்டாவது இது ஒரு என்ன சொல்வது, ஹைலி சென்சிட்டிவ் கேஸ் மாதிரி இது. ஆகவே இதை விரைவில் முடிவு செய்வார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். சில முக்கியமான தொலைக்காட்சி வந்து அரசு கேபிள்ல இருந்து முடக்கப்பட்டிருக்கு. ஒரு தொலைக்காட்சி வந்து முடக்கப்பட்டு திருப்பியும் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் வந்து ஒரு தொலைக்காட்சி முடக்கப்பட்டே இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. வெடிகுண்டு மிரட்டல், இதெல்லாம் எதை குறிக்குது, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது? இந்த வெடிகுண்டு மிரட்டலில் வந்து எதுவும் சதி இருக்கும் என்று நான் நினைக்கல. அது ஏதோ சில பேர் என்ன சொல்கிறது, வக்கர மனம் படைத்தவர்கள் மேற்கொள்ளுகிற
வேலை அது. ஐ வாண்ட் டு பி மோர், ஐ வாண்ட் டு கான்சென்ட்ரேட் மோர் ஆன் அந்த இது இப்போ ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ். தொலைக்காட்சி வந்து அரசு கேபிளிலிருந்து ஏராளமான பகுதிகளில் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்று வரை ரெஸ்டோர் செய்யப்படவில்லை. நான் நேற்று பேசினேன், அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்தைச் சேர்ந்தவர்களிடம் பேசினேன். நேற்று வரை பல பகுதிகளில் ரெஸ்டோர் செய்யப்படவில்லை. இது நிச்சயமாக கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒடுக்குமுறை நடவடிக்கை. திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தபோது என்னென்ன பேசினார், இப்போது என்ன பணியில் ஈடுபடுகிறார், செல்வி ஜெயலலிதா அவர்கள் நோக்கி நீங்கள் என்னென்ன விமர்சனம் விளைத்தீர்கள், அதைவிட மிக மோசமான அரசு இயந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்கிற நடவடிக்கையாகத்தான் திமுக அரசின் இந்த ஒடுக்குமுறை நடவடிக்கையை நான் பார்க்கிறேன். அதாவது எதிர்க்கருத்தையே சகித்து கொள்ள முடியாமல் யூடியூபர்களை கைது செய்வது, சமூக வலைத்தளங்களிலே பதிவிடுபவர்களை கைது செய்வது என்ற கோழைத்தனமான ஒடுக்குமுறை நடவடிக்கைகளை இந்த அரசு கையாளுகிறது என்று நான் பார்க்கிறேன். ஆனால் இந்த மாதிரி தொலைக்காட்சி நிறுவனத்தையே வந்து அரசு கேபிளில் முடக்கிறது அப்படிங்கிறத வந்து சில மூத்த பத்திரிகையாளர்கள் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. ஏன்னா அவங்களுக்கு எதிராக, அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தில் வந்துட்டு சில மூத்த பத்திரிகையாளர்களை வந்து பார்க்க முடியல. யாரெல்லாம் பேசுனாங்களோ அவங்கள பார்க்க முடியல. அதை நியாயப்படுத்துவதையும் இங்கே பார்க்க முடியுது. அவங்களை தடை பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நியாயப்படுத்துறதையும் பார்க்க முடியுது. யாராவது நியாயப்படுத்தி இருந்தால் அது உண்மையான கண்டனத்துக்குரியது. அந்த போராட்டத்தில் இப்போ நீங்கள் போகலைன்னு சொல்கிறீங்க, வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம். இப்போ எனக்கு என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு தனிப்பட்ட காரணம் இருந்தது. தனிப்பட்ட காரணம்னா வீட்டில் நடந்த ஒரு துயர நிகழ்ச்சி. ஆகவே அதனால் போகாததை வைத்தே நான் எல்லோரும் ஒதுக்குகிறார்கள் என்று நான் பார்க்க மாட்டேன். எனக்கு தெரிந்து தொடர்ந்து அரசாங்கத்தை விமர்சித்து கருத்து கூறுகிற பலரை நான் பார்த்தேன். இந்த விஷயத்திலும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். இது நிச்சயமான தவறான செயல் என்று இப்போ நான் அன்று போராட்டத்தில் போகாவிட்டாலும் இந்த நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு, அரசுக்கு, குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இது பெருமை சேர்க்காது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சில பத்திரிகை உரிமையாளர்களிடம் நட்பு பாராட்டுகிறார், சில பத்திரிகை நண்பர்களிடம் நேசம் காட்டுகிறார். அதையெல்லாம் நான் மறுக்கவில்லை. நானே கூட கடுமையாக விமர்சிக்கிறேன். நேராக பார்த்தால் என்னிடத்தில் நன்றாகத்தான் பேசுகிறார். ஆனால் அவருடைய அரசுக்கு இது பெருமை சேர்க்கிற செயல் அல்ல. நீங்கள் இம்மாதிரியான வேலைகள் உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் என்று நினைத்து வேறு யாராவது செய்திருந்தாலும் அவர்களை கண்டிக்க வேண்டும். இது எப்போதோ நடந்திருக்க வேண்டும். இந்த பிரச்சனை பொதுவெளிக்கு வந்து ஒரு வார காலம் ஆக போகிறது. இன்னும் அது சரி செய்யப்படாதது ஆளுங்கட்சியின் குறுகிய மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறது என்று தான் நான் பார்க்கிறேன். நிச்சயமாக. இப்போ அடுத்த கட்டமாக நகர்ந்தோம் அப்படின்னா கூட்டணி கணக்குகளும் இங்கே பெரும் விவாதத்தை கிளப்பி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திரு எடப்பாடி அவர்கள் வந்துட்டு பிரச்சாரம் பண்ணக்கூடிய இடங்களில் தாவேகா கொடிகளை பார்க்க முடியுது. அந்த கொடிகளை பார்த்து பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் முன் வச்சிருக்கிறப்ப கூட்டணியை நோக்கி, பாஜக கூட்டணியை நோக்கி தாவேகா நகர்கிறதா அப்படிங்கிறத பார்க்க முடியுது. தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக ஆளுங்கட்சியும் அதனுடைய தோழமை கட்சிகளும் இணைந்து கட்டமைக்கிற பிரச்சாரம், ஊடக வாயிலாக நடைபெறுகிற பிரச்சாரம். ஊடகவியலாளர்களில் ஒரு பகுதியினர் விஜயனுடைய வளர்ச்சி என்ன காரணத்தினாலோ அவர்களுக்கு பிடிக்கவில்லை. மக்கள் ஆதரவு இருக்கிறது என்ற கசப்பான உண்மை இருந்தாலும் கூட, மக்கள் ஆதரவு இருக்கிறது என்கிற உண்மையை வந்து அவர்கள் கசப்பாக கருதுகிறார்கள். இருந்தாலும் கூட அது இல்லை என்று நிறுவ வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். நீங்கள் நினைப்பதை போலெல்லாம் அல்ல, மக்கள் ஆதரவெல்லாம் இல்லை, அவரெல்லாம் ஜெயிக்க முடியாது, இவர்களே முன்னுரை முடிவுரை எல்லாம் எழுதுகிறார்கள். யார்? ஊடகவியலாளர்கள் என்ற பெயரில் இருப்பவர்கள் ஆளுங்கட்சிக்கு துதிபாடுகிற வேலையை இப்போது சில பேர் தீவிரமாக மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்படி ஒரு கூட்டமே விஜய் எதிர்க்கும் போது எதிர்க்கட்சி நிச்சயமாக, அதுவும் இந்த மாதிரியான ஒரு பெரும் துயர் சம்பவம் நடக்கும்போது அரசாங்கத்தை தான் குற்றம் சொல்லும். ஸ்டாலின் இருந்திருந்தால் என்ன சொல்லுவார்? ஸ்டாலினை நீங்கள் அந்த இடத்தில் வைத்து பாருங்கள், திமுக கூட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து விட்டது, இந்த மாதிரி இவ்வளோ உயிரிழப்பு வேண்டாம், ஒரு 4-5 பேர்னே வைங்க, யாரும் உயிரிழக்க வேண்டாம், நடந்தால் என்ன சொல்லுவார்? திமுக காரங்க மேலே தான் தப்புன்னு வாரா? போலீஸ் போடலன்னு தானே சொல்லுவார் அவர் எதிர்க்கட்சியாக இருந்திருந்தார். ஆகவே நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தால் ஒன்று பேசுவீர்கள், ஆளுங்கட்சியாக இருந்தால் ஒன்று பேசுவீர்கள் என்பதை ஏற்க முடியாது. எந்த ஒரு எதிர்க்கட்சியும் அரசாங்கத்தை குற்றம் சாட்டுவது இயல்பு, அதிலே ஒரு அரசியல் செய்வது இயல்பு. நான் அரசியல் செய்யாமல் அவியலா செய்வதற்கு எதிர்க்கட்சி இருக்கிறது என்று கேட்டவர் தான் இன்றைய முதலமைச்சர். ஆகவே விஜய் பக்கம் நிற்பதன் மூலம் அவர்களுக்கு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் அரசியல் கணக்குகள் இருக்கலாம், இருக்கிறது என்பதை நான் மறுக்கவில்லை. அதற்கேற்றா போல், அதாவது தனித்து விடப்பட்ட நிலையில் எல்லோரையும் சுற்றி வழக்குகள் பாய்கிறது என்கிற நிலையில் அதிமுக என்கிற ஒரு பெரிய கட்சி தங்களுக்கு ஆதரவாகவும் பாஜக என்ற மத்தியில் ஆளுங்கட்சி கட்சி ஆதரவாகவும் குரல் எழுப்புவதை விஜய் கட்சியினர் ரசிக்கிறார்கள், மகிழ்கிறார்கள்.
தொண்டர்கள், கீழ்மட்ட நிர்வாகிகள். அதனால்தான் தலைமை என்ன நினைக்கிறது, என்ன நினைக்கும் என்று கருதாமலேயே ஒரு 10 பேர் கொடியோடு போய் எடப்பாடி பழனிசாமி வண்டி முன் நிற்கிறார்கள், கொடியை ஆட்டுகிறார்கள். அதை கண்டு இயல்பாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார். இது கூட்டணிக்கு வழிவகுக்கும் என்று நிச்சயமா நீங்க சொல்றது ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக மிகப்பெரிய கட்சி, தமிழகத்தோட மிகப்பெரிய எதிர்கட்சி. இப்ப கரண்டா அவங்களோட பொசிஷன், அதிமுக பெரிய கட்சி, அது யாரும் மறுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அவர்கள் புதுதாக வரக்கூடிய ஒரு கட்சி இருக்கு, இங்க பேச்சுவார்த்தை நடைபெறாமலேயே புள்ளையார் சொல்லி போடப்பட்டது அப்படின்ற விமர்சனங்கள் அவர் மேல வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கொடியை பிடித்தது அதிமுக தொண்டர்கள் தான், அதிமுக தொண்டர்கள் தான் அந்த கொடியை பிடித்தாங்கன்னு இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாருங்கிறத திரு டிடிவி தினகரன் அவர்கள் மீது எனக்கு மதிப்பு உண்டு. தனியாக ஒரு கட்சி நடத்தி தொடர்ந்து ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எல்லாரையும் விமர்சித்து கொண்டிருக்கக்கூடியவர். ஆனால் அண்மை காலமாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிய பிறகு, குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய எந்த அணியையும் நான் ஏற்க மாட்டேன், அவருக்கு எதிராகத்தான் செயல்படுவேன் என்று திட்டவட்டமாக அறிவித்த பிறகு கடந்த சில தினங்களாக திரு விஜயையும் சேர்த்து அவர் விமர்சிப்பது, திரு விஜய் தரப்பையும் சேர்த்து அவர் விமர்சிப்பது, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவிப்பது, இவையெல்லாம் எனக்கு வியப்பை ஏற்படுத்துகிறது. நிச்சயமாக. ஏன்னா கரூர் விஷயத்திற்கு முன்னால அவர் எப்படி பேசினார் அப்படிங்கறத பார்க்க முடியுது. திரு விஜய் அவர்களுக்கு அவர் ஆதரவாக நிலையில் இருந்தார் அப்படிங்கறத பார்க்க முடியுது. விஜய் அவர்களுக்கு ஆதரவாக நிலையில் இருந்தார். விஜய் அவர்களுடைய கூட்டணி சேரக்கூடிய வாய்ப்புகளை மறுக்கவில்லை. ஆகவே பொறுத்திருந்து பாருங்கள், எதுவும் நடக்கலாம் என்றார். விஜய் குறித்து ஆதரவான கருத்துக்களையும் தெரிவித்து வந்தார். இப்போது நெகட்டிவாக பேசுகிறார். திமுகவுக்கு ஆதரவாக கருத்து. ஏதன் காரணமாக அப்படி பேசுகிறார்? ஒருவேளை அதிமுகவும் பாஜகவும் பாஜக இரண்டு கட்சிகளும் விஜய்க்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுக்கின்றன. விஜயும் இது குறித்து சிந்திக்க கூடும் என்கிற ஒரு கேசியங்கள் பரவி கொண்டிருக்கின்றன. நான் அப்படிப்பட்ட வாய்ப்பு இருப்பதை மறுக்கவில்லை. விஜய் தனது பார்வையை அதிமுக பக்கம் திருப்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதை நான் மறுக்கவில்லை. ஏனென்று சொன்னால் ஒரு வலிமையான எதிரி எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது என்பதை திரு விஜய் அவர்கள் இப்போதுதான் உணர தொடங்கி இருக்கிறாரோ என்று நான் பார்க்கிறேன். ஆனால் கொள்கை எதிரியோட அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்களே, மறைமுகமாகவோ நேரடியாகவோ அவங்க கூட நாங்கள் கூட்டணியில் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறப்ப அந்த வாய்ப்பை அவங்க எப்படி பயன்படுத்துவாங்க? இதே இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற விமர்சனங்களையும் நம்மளால பார்க்க முடியுது. இல்லை, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் கட்சியினுடைய கொடிகளை பார்த்தவுடன் உற்சாகம் அடைந்தார். ஆகவே இது கூட்டணிக்காக அவர் துடிக்கிறார், இயங்குகிறார் என்றெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக தரப்பில் விமர்சனங்கள் வைக்கிறார். நான் என்ன கேட்கிறேன் என்றால், நீங்கள் இப்போது சொன்னீர்கள் அல்லவா, காங்கிரஸ் தரப்போடும் கூட பேச்சுவார்த்தை நடப்பதாக செய்திகள் வருகின்றன என்று. அப்படிப்பட்ட செய்திகள் வெளிவந்த உடனேயே, ராகுல் காந்தி விஜயிடம் பேசினார் என்ற செய்தி வெளிவந்த உடனேயே திரு உதயநிதி ஸ்டாலின் கை எங்களோடு தான் இருக்கிறது, கையோடு தான் நாங்கள் இருக்கிறோம், கை எங்கேயும் போகாது என்று ஏன் பதறுகிறார்? கவலை பிறக்கிறது. ஒன்று விஜய் அதிமுக பக்கம் போனாலும் ஆபத்து, அல்லது விஜயோடு காங்கிரஸ் கை கோர்த்தாலும் ஆபத்து. அதே உதயநிதி அவர்கள் தான் பாஜக இன்னொரு அடிமையை தேடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறப்ப பாஜக தரப்புல கூட்டணி அப்படிங்கிறதா இங்க என்ன சொல்லுகிறேன், யார் யாரோடு போனாலும் எங்களை வீழ்த்த முடியாது என்று தைரியமாக பேச வேண்டியதுதானே நீங்க. நான் என்ன சொல்லுகிறேன், திமுகவிடம் கவலை பிறந்திருக்கிறது. விஜய் காங்கிரஸ் பக்கம் போனாலும் இவர்கள் காலி, அதிமுக பக்கம் போனாலும் காலி என்கிற நிலைமை. காலி என்றால் காங்கிரஸ் பக்கம் விஜய் சேர்ந்து 1-2 கட்சிகள் கூட சேர்கின்றன என்று வைத்துக் கொள்ளுங்கள். திமுக மெஜாரிட்டி வர முடியாது. அதிமுகவோடு சேர்ந்தால் அந்த அணி நிச்சயமாக அறுதி பெரும்பான்மை பெறும். இதுதான் இப்போதைய நிலவரம் என்று நான் பார்க்கிறேன். ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா அவங்க பாஜக பக்கமும் காங்கிரஸ் பக்கமும் போகாம இருக்கிறதுக்கான வேலையை திமுக செய்து கொண்டிருக்கிறதோ என்று தோன்றுகிறது. நிச்சயமாக ஒரு ஆளுங்கட்சி பல்வேறு கோணங்களில் சிந்திக்கும். அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர்கள் இருப்பது மட்டுமல்ல, வலுவாக ஆலோசனை கூறுகிற, சில வேலைகளை திரைமறைவில் செய்கிற அந்த நிறுவனமும் சில வேலைகளில் ஈடுபடுகிறது. இன்றைக்கு ஓரிரு அரசியல் தலைவர்கள், நான் பெயரை கூற விரும்பவில்லை, உங்களுடைய கேள்வியிலும் இருக்கிறது, கேள்வியில் இல்லாமலும் இருக்கிறது, ஓரிரு அரசியல் தலைவர்கள் திமுக அணிக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தையே கூர்மையாக விமர்சித்துக் கொண்டிருந்த சீமான் அவர்களுடைய பேச்சில் திடீர் மாற்றம் தெரிகிறது. திமுக அரசை விமர்சிப்பதை விட விஜய் பற்றி விமர்சிப்பதை கூடுதலாக எடுத்துக்கொள்கிறார். இவர்களையெல்லாம் இயக்குவது வேறு எங்கிருந்தோ இயக்குகிறார்களோ என்கிற சந்தேகமும் சில பேரிடையே எழுந்திருக்கிறது. அந்த சந்தேகங்கள் அலட்சியப்படுத்தக்கூடியவை அல்ல. ஆகவே ஆளுங்கட்சி பல சித்து வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறது. அரசியல் கூட்டணி தங்களுக்கு எதிராக வலுவாக அமைந்துவிடக்கூடாது
என்று வெவ்வேறு வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறது. அதை மீறி ஏதாவது நடந்தால் அவர்களுக்கு ஆபத்து தான். நிறைவாக நான் கேட்க விரும்புவது, வரும் 17ஆம் தேதி திரு விஜய் அவர்கள் கரூர் செல்ல வாய்ப்பு இருக்கிறது என்று கூறப்படுது. அதற்கு பிறகு இங்கே களம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதற்கு முன்பாகவே கரூர் மக்கள் மத்தியில் விஜய் மீது பெரிய வெறுப்பு இருப்பதாக நான் பார்க்கவில்லை. எங்களுடைய செய்தியாளரும் சரி, அதே போல் களத்திற்கு சென்று வந்த சில தொலைக்காட்சி நிறுவனங்களுடைய செய்தியாளர்களும் சரி, உங்களுடைய செய்தியாளர் உட்பட எனக்கு தெரிவித்த தகவல், விஜய்க்கு ஆதரவாகத்தான் பெரும்பாலான மக்கள் இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கிறார்கள். நான் அவர் கரூர் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தாமதமாக சந்திப்பதில் எனக்கும் கருத்து மாறுபாடு இருக்கிறது. ஆனால் அரசியல் ரீதியாக அடுத்த அவரது நகர்வு என்பது அவரது அடுத்த பயணத்தின் போது தான், அதிலிருந்து தான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அவர் அடுத்து எப்போது மக்களை சந்திக்கப் போகிறாரோ, அந்த பயணம் எப்படி அமையப் போகிறது, அவரது உரை என்ன, இதிலிருந்து தான் அவரது அடுத்த அரசியல் நகர்வை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் பார்க்கிறேன். நிச்சயமாக தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி நகர்கிறது என்று அடுத்த நேர்காணலில் பேசலாம் சார். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ஐஸ்பாட், a premium smart plot community.